காரொன்று ஓய்விலிருந்து ஆரம்பித்து t1 என்னும் நேரம் வரை x என்ற சீரான வீதத்தில் ஆர்முடுகின்றது. சரியா? காரொன்று ஓய்விலிருந்து ஆரம்பித்து ரைட் ஆரம்ப வேகம், அதாவது 7வது கேள்வி, ஆரம்ப வேகம் 0 ஓய்விலிருந்து ஆரம்பித்து t1 என்னும் நேரம் வரை x என்ற சீரான வீதத்தில் ஆர்முடுகின்றது. நாங்கள் அதுக்கு பிள்ளைங்கள் VT கிராஃப் வரையுமே. சரியா? VT கிராஃப் வரைஞ்ச மாதிரி இருந்தால் என்ன மாதிரி வரும்? ரைட், இதில் t1 இந்த இருக்குது, இப்படி வந்து இப்படி போகுது. ஒன்று ஆர்முடுகள், ஒன்று அமர்முடுகள். அப்போ ஆர்முடுகும் வீதம்தான் இது θ1ன்னு சொல்லுங்களேன். அப்படி இருந்தால் tan θ1 தான் பிள்ளைங்கள் x. சரியா? இந்த கூர்ங்கோணத்தின் பருமன் நேரம் வரை x என்ற சீரான விதத்தில் ஆர்முடுகின்றது. பின்னர் அது y என்ற சீரான விதத்தில் அமர்முடுகி t2 என்னும் மேலதிக நேரத்தின் பின்னர் ஓய்வடைகின்றது. இருக்குது இது θ2 நடுங்களேன். அப்போ tan θ2 என்பது y. VT கிராஃப் உச்ச வேகத்தை வீண்டெடுங்க, சரியா? ரைட், மொத்த நேரம் கேபிட்டல் T, t1 t2 தந்துருக்குறாங்க. இந்த நேரம் t1, இந்த நேரம் t2, மொத்த நேரம் என்ன? Tm, கேபிட்டல் T. ரைட், அதில் பாருங்கள், பின்வரும் கூற்றுக்களை கருதுக. முதலாவது ஆன்சரை பாருங்களேன். முதலாவது ஆன்சர் A மட்டும் சரியானது. ரெண்டாவது ஆன்சர் C மட்டும் சரியானது. மூன்றாவது AB மட்டும் சரியானது. நாலாவது AC மட்டும் சரியானது. அஞ்சாவது ABC எல்லாம் சரியானதான். கூற்று A பாருங்கள், கூற்று A தந்திருக்கிறான் பிள்ளைங்கள். என்னவா? t1 இன்கில் t2 என்பது y இன்கில் x. t1 இன்கில் t2 என்பது y இன்கில் x. சரியாது? அதாவது ரைட், நாங்கள் இப்படி வருவோமே. tan θ1 என்பது x தானே. tan θ1 என்பது x. tan θ1 என்பது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், அதாவது எங்களோட படத்தின்படி v இன் கீழ் t1 = x. சரியா? அதே மாதிரி இங்கே என்ன? இந்த முக்கோணத்தை எடுத்திங்கன்னா தான் tan θ2 எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அது என்ன? v இன் கீழ் t2 என்பது y. v இன் கீழ் t2 என்பது y. சரியா? அப்போ அதில் வியை சமப்படுத்தினீங்களா இருந்தால் என்ன விட வருதுன்னு பாருங்கள். வியை சமப்படுத்தினா x தர t1, இங்கே v எடுத்த மாதிரி இருந்தால் y தர t2. ஆகவே x தர t1 சமன் y தர t2 சரி சமன். ரெண்டு வியை சமப்படுத்தினா இப்படி வரும். முதலாக கேட்டிங்கன்னா t1 இன்கில் t2 y இன்கில் x. சரியாது? t1 அப்படி இருக்கிறேன், t2 கீழே கொண்டு வாங்க, t2 கீழே கொண்டு வாங்க, y அங்கே இருக்கட்டும், x கீழே கொண்டு போங்க. அப்போ சரி தானே? கூற்று A என்ன? சரி. சரியா? கூற்று A சரி. அப்போ இதில் மட்டும் A இல்லை. அப்போ அதை வெட்டலாம், வராது. கூற்று A சரி. முதலாவது. ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது Bக்கு வாங்க. என்னவா? காரானது xy t இன்கில் xy என்ற உயர்கதியை அடைந்திருக்குமா? ஒரு வேலை செய்வோம். ரெண்டுலேயுமே இந்த பாருங்கள், இதில் முதலாவது சமன்பாடுங்களேன். என்ன சமன்பாடுங்களேன்? முதலாவது சமன்பாட்டில் t1 எழுத மாட்டேன்னு செய்யுங்க பார்ப்போம். v இன் கீழ் t1 சமன் x தானே. இப்போ t1 சமன் என்ன? v இன் கீழ் x. ரெண்டாவது சமன்பாட்டுக்கு வாங்க. t2 சமன் என்ன? v இன் கீழ் y. t2 மேலே கொண்டு வாங்க, v வையால் பிரிங்க. அப்போ t2 என்ன வரப்போகுது? v இன் கீழ் y வரும். எங்களுக்கு தெரியும் t1 + t2 என்பது t தரவில். அவங்க அப்படி தான் தந்திருக்கிறேன். t1 t2 சார்பாக தரல. x y இன்னொரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு. xy t ரைட் உயர்கதியை உயர்கதி தானே கேள்வி பார்ப்போம். சரியா? இப்போ இதில் உயர்கதியை காணலாம் பாருங்கள். t1க்கு பதிலாக v இன் கீழ் x, t2க்கு பதிலாக v இன் கீழ் y சமன் t. அப்போ v காமன் எடுங்க,
ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்றின் கீழ் y சமன் t. அப்போ v என்ன எக்ஸ் தர வையை தான் பொது மடங்கு எடுக்கணும், எக்ஸ் தர y. அப்போ இது வையால் பெருக்கப்படும், இது எக்ஸால் பெருக்கப்படும், சமன் t. அப்போ v சமன் என்ன எக்ஸ் தர y தர கேபிட்டல் T அதன் கீழ் y ப்ளஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ப்ளஸ் y இப்படி தான் வரும். எக்ஸ் தர y தர கேபிட்டல் T கீழே எக்ஸ் சக y அல்லது y சக எக்ஸ், இதுதான் ஆன்சர். v சமன் எக்ஸ் y t அதன் கீழ் எக்ஸ் சக y. சரியா, எக்ஸ் சக y என்ற உயர்கதியை அடைந்திருக்கும். சரிதானே, உயர்கதி அதுதான். அப்போ பி என்ன சரி, கூற்று பியும் சரின்னு தான் வருது. அப்போ பி உள்ள ஆன்சர் வேணும். இதில் பியில் வெட்டுங்க, இதில் பியில் வெட்டுங்க. ஏபியா ஏபிசியா? அப்போ இப்போ நாங்கள் சியை பார்க்கத்தான் வேணும், விடைக்கு வரலாது. சரியா, சியை பார்த்துட்டு வருவோம். சி என்னவா, சி சொல்லிக்கிறான் பிள்ளைங்க. ஆர்முடுகள் அடையும் காலப்பகுதியிலும் அமர்முடுகும் காலப்பகுதியிலும் இக்காரினது சராசரி வேகங்களின் பருமன்கள் சமனானவை. சராசரி வேகங்களின் பருமன், இது ஆர்முடுகள் தானே, இது அமர்முடுகள் தானே. சராசரி வேகம் என்ன, சராசரி வேகம் என்பது மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தில் பிரித்தா வருது, அப்படி தானே. இந்த மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தில் பிரித்தா வருது. இந்த மொத்த இடப்பெயர்ச்சி என்பது இந்த மொத்த பரப்பு தானே. முதலாவது ஆர்முடுகள் காலம், இது அமர்முடுகள் காலம். அப்போ மொத்த இடப்பெயர்ச்சி என்பது என்ன, மொத்த இடப்பெயர்ச்சி என்பது மொத்த பரப்பு. அப்போ ஆர்முடுகளின் போது சராசரி வேகம் என்பது மொத்த இடப்பெயர்ச்சி அரைத்தர அடிதர குத்துயரம் v, அரைத்தர அடிதர குத்துயரம் v. அதை மொத்த நேரத்தில் பிரிக்க வேணும். மொத்த நேரம் t1 தானே, இயக்க நேரம். ஆர்முடுகள் பரவேகம் அல்ல, ஆர்முடுகள். அப்படியே இருந்தால் இந்த t1 கேன்சல் ஆக v/2 வருது, ஆர்முடுகளின் போது சராசரி வேகம். அதே மாதிரி அமர்முடுகளின் போது சராசரி வேகத்துக்கு வாங்கலை, அதுவும் மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தில் பிரிக்கிறது. மொத்த இடப்பெயர்ச்சி இந்த இருக்குது, மொத்த நேரத்தில் பிரிப்போம் t2. மொத்த இடப்பெயர்ச்சி என்பது ஹாஃப் தர பரப்பு தானே, வீட்டு கிராஃப்னு அடைக்கப்பட்ட பரப்பு. ஹாஃப் தர t2 தர இந்த உயரம் என்ன v, அதன் கீழ் டைம் எவ்வளோ t2 தான் வரப்போகுது. ரெண்டு t2 கேன்சல் ஆக v/2. அப்போ ஆர்முடுகளின் போது உள்ள சராசரி வேகமும் v/2 தான், அமர்முடுகளின் போது உள்ள சராசரி வேகமும் v/2 தான். சமனாத்தானே வருது. சரியா, இப்போ சி கூட்டு சரி, சியும் சரி. அஞ்சாவது ஆன்சர் அவங்க தான் கழிச்சிருக்கிறாங்க. சரியா, ஆர்முடுகள் அடையும் காலப்பகுதியிலும் அமர்முடுகும் காலப்பகுதியிலும் இக்காரினது சராசரி வேகங்களின் பருமன்கள் சமனானவை. சமன்னு காட்டியிருக்கணும். சராசரி வேகத்தின் பருமன் என்ன v/2 சரின்னு காட்டியிருக்கிறோம். அப்போ ஏபிசி எல்லாமே சரியானது. ரைட், ரைட். கவனிங்க, எட்டாவது கேள்வி. அதில் எட்டாவது பாருங்க பிள்ளைங்க, பிகமா கியூஎன் ரைட் ஆன்சர் எழுதிட்டு இருப்போம். அதில் பேச இருக்கும். எட்டாவது முதலாவது ஆன்சர் 4 மீட்டர்/செகண்ட் 3 மீட்டர்/செகண்ட். ரெண்டாவது ஆன்சர் 4 2. மூன்றாவது ஆன்சர் 5 3. நாலாவது ஆன்சர் 5 2. அஞ்சாவது ஆன்சர் 3 2. சரியா, 3 2 இப்படி தான் வரும். பீக்கமா கியூஎனும் இரு துணிக்கைகள் ஒரே நேர்கோட்டின் வழியே ஒன்றையொன்று நோக்கி மாறா கதிகளுடன் இயங்கும் போது ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர் என்றவாறு அவை ஒன்றையொன்று அணுகுவதாக காணப்படுகின்றது. நாங்கள் எடுப்போமே
இந்த இருக்குது P, இந்த இருக்குது Q. சரியா? இதோட வேகம் U, இதோட வேகம் V. இப்படி தானே வரப்போகுது. அப்போ ரெண்டும் ஒரே திசையில் போகும்போது ஒரு செகண்டுக்கு 7 மீட்டரா. அப்போ ஒன்று சார்பாக ஒன்றுட வேகம் என்ன? சரி, நோக்கி போகுதுண்ணே. நோக்கி வரும்போது ஒன்று சார்பாக ஒன்றுட வேகம் என்ன பிள்ளைங்க? 7 மீட்டர்/செகண்ட். அப்படி தானே ஒரு செகண்டுக்கு 7 மீட்டர் ரெண்டு கிட்ட வருது. அப்படின்னா ஒன்று நிலையாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண மாதிரி இருந்தால் ரெண்டுக்கும் இடையில் 7 மீட்டர் கெப் வருதுண்ணே ஒரு செகண்டில். அப்போ 7 மீட்டர்/செகண்ட் சார்பு வேகம். அல்லது இது பூமி சார்பாக Pயின் வேகம். அப்படி எடுங்களேன், சும்மா செய்யலாம். இருந்தாலும் உங்களுக்கு சரியாக செய்கிறதா இருந்தால் இப்படி செய்யும். பூமி சார்பாக Qவின் வேகம் இந்த இருக்குது. அப்போ எங்களுக்கு நாங்கள் எடுப்போம் Q சார்பாக Pயின் வேகம் அல்லது P சார்பாக Qவின் வேகம் எடுப்போம். சரியா? அப்போ அது என்ன? 7 மீட்டர்/செகண்ட். அப்போ என்ன மாதிரி சமன்பாடு வரும் இதில்? அடுத்த படத்துக்கும் வரும். அடுத்தது இப்படி, இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் Q. சரி, இது U தான், இது V தான். இது பூமி சார்பாக Pயின் வேகம், பூமி சார்பாக Qவின் வேகம்னு வரும். இதுவும் என்னவா? ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் 3 மீட்டர் வேகத்தோடு விளத்தி போகுது. அப்போ V பெருசி விளத்தி போகுது. இப்போ நாங்கள் P சார்பாக Qவின் வேகத்துக்கு வருவோமே. Pலேருந்து பார்க்கும்போது Q என்ன? இவரை நோக்கி 7 மீட்டர் வர ஒரு செகண்டுக்கு. அப்போ அது என்ன? 7 மீட்டர்/செகண்ட். சரியா? அப்போ என்ன மாதிரி வர வேணும்? VQE சக VEP. இப்படி தானே வரும். இது 7, இது 7. QE என்ன? இந்த இருக்குது. பூமி சார்பாக Qவின் வேகம் என்ன? இந்த பக்கம் V. பூமி சார்பாக Pயின் வேகம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வேணும் P சார்பாக பூமியின் வேகம். அப்போ இதில் மறைக்காவி இந்த பக்கமாக அல்லது அதை அப்படியே போட்டு -U போடுங்க. உடனே ஒரே பக்கத்துக்கு கொண்டு வாங்க. நான் என்ன சொன்னேன்? இவர் சார்பாக இவர்லேருந்து பார்க்கும்போது இது இங்கே வர மாதிரி தெரியும். அப்போ இந்த பக்கமாக தான் 7. அப்போ இது என்ன? இது V தான். படத்தின்படி அப்படியே வரும். இந்த இது மறைக்காவி வரும். சக மறை எங்களோட படத்தில் இந்த அம்புக்குறி போட்டிருக்குது, U இருக்குது. அப்போ அம்புக்குறியை மாற்றினால் இந்த V சரி, இதில் அம்புக்குறியை மாற்றினா மைனஸ் இல்லாமல் போகும், U வரும். இந்த பக்கம் V சக U, அதுதான் 7. அதுதான் 7. சரியா? V சக U. அடுத்தது இதில் என்ன வரப்போகுது? பூமி சார்பாக அல்லது இங்கே நாங்கள் பார்ப்போம், இதில் இருந்து இது விளத்தி போகுது. அப்போ அதையும் நாங்கள் P சார்பாக Qவின் வேகத்தை பார்ப்போமே. ரெண்டுலேயும் அதே தான் வரப்போகுது. P சார்பாக Qவின் வேகம். திரும்பவும் என்ன? VQE சக VEP. P சார்பாக Qவின் வேகம் என்ன? விளத்தி போகுது 3 மீட்டர்/செகண்ட். இந்த பக்கமாக 3. சரியா? அந்த பக்கமாக 3. பூமி சார்பாக Qவின் வேகம் என்ன? இந்த பக்கமாக V. இதில் P சார்பாக பூமியின் வேகம் என்ன? இவர மறைக்காவி. இது பூமி சார்பாக Pயின் வேகம், எங்களுக்கு தேவை P சார்பாக பூமியின் வேகம். இவர மறைக்காவி. இப்போ மைனஸை போட்டு அம்புக்குறியை மாற்றாமல் அப்படியே போடுங்க. இப்போ நாங்கள் இது 3, இது V. அம்புக்குறி அப்படி இருக்குமா இருந்தால் V சக வரும். V சக வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் V சக U என்ன? 7. சரியா? சக U. V சக U என்ன? 3. இது ஒரு சமன்பாடு. இது ஒரு சமன்பாடு எடுத்தால் ரெண்டையும் கூட்டுங்க பார்ப்போம். ரெண்டையும் கூட்டினா 10 வரும். Vயும் Vயும் சேர்ந்து 2V மாறும். Uலேருந்து U கழிப்படும். அது V என்பது என்ன? 5 மீட்டர்/செகண்ட். அதே மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்று கழிச்சு விடுங்க. இவரில் இவரை கழிங்களேன். 7 சய 3 என்பது V கேன்சல் ஆக U சய -U. அப்போ இங்கே 4, இங்கே 2U. U சமன் 2 மீட்டர்/செகண்ட். சரியா? 5 மீட்டர்/செகண்டும் 2 மீட்டர்/செகண்ட். சரியா? அப்போ 5 2. டிரெக்டாகவும் சொல்லலாம். நான் சரியாகவே விளக்கப்படுத்தி இருக்கிறேன். உங்களுக்கு டிரெக்டாகவும் செய்யலாம். அதாவது
ரெண்டு ஒன்று நெருங்கும் போது ரெண்டு வேகமும் சேர்ந்து தானே இல்லை, இது 5 மீட்டர்னா அது 4 மீட்டர்னா ரெண்டு சேர்ந்து 9 மீட்டர் கிட்ட வந்துருக்கும். அப்படி தானே? ஒரு செகண்டில் இவர் 5 மீட்டர் போவார். 5 மீட்டர்/செகண்ட் வேகமாக இருந்தால் 5 மீட்டர் போவார். அவர் வேகம் 4 மீட்டர்/செகண்ட் இருந்தால் 4 மீட்டர் வருவார். அப்போ ரெண்டு சேர்ந்து 9 மீட்டர் நெருங்கும் தானே. அப்போ நெருங்கிறது என்ன? u+v. விளத்தும் போது ரெண்டு ஒரே பக்கமாக போகும்போது வேகமாக போகிறது இதுலேருந்து விளத்தி போகும். என்ன ஒன்றுக்கு போகுது வேகமாக போகிறேன்னு சொல்லுங்களேன். லேசிக்கு தான் அப்படி போட்டேன். அப்போ அது விளத்தி போகும். விளத்தி போகிறது என்ன? அவர் முன்னுக்கு போகிறவர் 5 மீட்டர் போனால் இவர் அதே செகண்டில் 4 மீட்டர் போனால் ரெண்டுக்கும் இடையில கெப்பை எவ்வளோ அதிகரிக்குது? 1 மீட்டர் அதிகரிக்குது. இன்னொரு செகண்டில் அவர் 5 மீட்டர் போவார், இவர் 4 மீட்டர், 2 மீட்டர் அதிகரிக்கும். அப்படி தானே போகும். அப்போ அது என்ன? 1லேருந்து வரை கழிச்சு எடுக்கிறோம். v-u தான். 5லேருந்து 4 கழிச்சா 1 தானே, அது v-u. டிரெக்டாக அப்படி போட்டும் செய்யலாம். u+v தான் என்ன? 7. v-u தான் எவ்வளோ அதிகரிக்குது? வித்தியாசம் 3. இந்த ரெண்டையும் எடுத்தால் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் குழம்பிடுவீங்க பயத்தில் தான் நான் தெளிவாக சார்புயத்தை போட்டே விளக்கப்படுத்தினேன். அப்போ ரெண்டையும் கூட்டினா u2 கேன்சல் ஆகுது. 2v வரும், 10 வரும். v என்பது 5. ஒன்றே கழிச்சா vv கேன்சல் ஆகி u - u என்பது 7லேருந்து 3 போனால் 4. 2u என்பது 4. u என்பது 2 மீட்டர்/செகண்ட். சரியா? u என்பது 2 மீட்டர்/செகண்ட். v என்பது 5 மீட்டர்/செகண்ட். அப்படியும் எடுக்கலாம். சரி, சார்பு வேகத்தை போட்டிருக்குது. ரைட். முன்னுக்கு போகிற வேகம் பெரிய வேகம் எடுத்திருக்கிறோம் ஒரே பக்கமாக போகும்போது. ரைட். இது அது பிரச்சனையே இல்லை. ரெண்டையும் ஒன்று நோக்கி போட்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வேணும் இது சார்பாக இதோட வேகம் என்ன? ஒவ்வொரு செகண்டும் 7 மீட்டர் நெருங்குதாக இருந்தால் சார்பு வேகம் என்ன? 7 மீட்டர்/செகண்ட். சரியா? பி சார்பாக q அல்லது q சார்பாக p. பி சார்பாக q பார்த்தா இந்த பக்கம், q சார்பாக p பார்த்தா இந்த பக்கம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எப்படியும் எடுக்கலாம் நீங்கள், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு இந்த மாதிரி திசையை போட்டுக்கொள்ளுங்க. சார்பு வேகத்துக்கான திசையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இவர் சார்பாக பார்த்தா இவர் இடப்பக்கமாக வேகத்தை வச்சுருப்பார். இவர் சார்பாக இவர வேகம் என்ன? இடப்பக்கம். இவர் சார்பாக எடுத்தால் இவர வேகம் என்ன? வலப்பக்கம். இவர் சார்பாக எடுத்தால் இவர வேகம் வலப்பக்கம். அதுதான் வித்தியாசம். சரியா? மாறியும் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. q சார்பாக p எடுத்தால் நீங்கள் திசையை மாற்ற வேணும் வலப்பக்கமாக. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இதை அப்படி போட்டு வரும்போது சரியாக வரும். ஒரு பிரச்சனை வேண்டாம், செஞ்சு பாருங்கள். இங்கேயும் அப்படித்தான். p பூமி சார்பாக pயின் வேகம் இது ஒரே பக்கம் போகுது. நாம் இதைத்தான் பெரிய வேகம்னு எடுத்திருக்கிறேன். அதனால் அது விளத்தி போகிற மாதிரி வரும். இது சார்பாக எடுத்தால் இவர் அடுத்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். q சார்பாக p எடுத்திருந்தால் இதை மாற்றி போட்டிருந்தால் இடப்பக்கமாக 3 மீட்டர்/செகண்ட் வந்திருக்கும். ஏன்? இவர் வேகமாக போய் கொண்டு இருக்கிறார். இதில் உள்ள ஒரு பிள்ளை திரும்பி பார்க்குது அந்த வண்டியை. அந்த வண்டி இவங்களிலிருந்து ஒவ்வொரு செகண்டும் 3 மீட்டர் பின்னுக்கு போகிற மாதிரி தெரியும். அப்படி தானே? அப்போ அந்த வேகம் மறையாக வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சமன்பாடு மாறும் தானே, முன்னுக்கு பின்னுக்கு மாறுமே. அதே சமன்பாடு வரும். நீங்கள் வேணால் மாற்றி எடுத்து செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களை பொறுத்தது. ரைட். சார்பு வேகத்தை போட்டு செஞ்சுருக்குது. அடுத்து டிரெக்டாகவும் செஞ்சுருக்குது. எப்படி செஞ்சாலும் விடைக்கு வரலாம். ரைட் ரைட். அடுத்தது 9வது கேள்வி. படம் ஒன்று தரப்பட்டிருக்குது பாருங்கள். ரைட். முதலாவது கேள்வி. முதலாவது ஆன்சர் 1/5. ரெண்டாவது ஆன்சர் 1/4. மூணாவது ஆன்சர் 1/2. நாலாவது 2. அஞ்சாவது 4. சரியா? இதுதான் பாதை. அதுவும் உராய்வற்ற பாதையாம். உராய்வற்ற பாதையாம் இந்த இருக்குது. உராய்வற்ற பாதை. இதில்
ஒரு பொருள் இங்கே இருக்குது, அது திரும்ப கொஞ்சம் நேரத்தில் பிங்கிற புள்ளியில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிங்கிற புள்ளியில் இருக்குது, வழுக்கி கொண்டு போகும். உராய்வற்ற பாதை தானே. அப்போ சக்தி இழப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஹைட்டை தந்துருக்குறாங்க 2 மீட்டர், இந்த ஹைட்டை தந்துருக்குறாங்க 5 மீட்டர், இந்த ஹைட்டை தந்துருக்குறாங்க 6 மீட்டர். உராய்வற்ற பாதை ஒன்றின் வழியே புள்ளி ஏயிலிருந்து ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் ஆரம்ப வேகம் 0. ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் ஒரு சிறிய பொருளானது B, C என்ற புள்ளிகளை அடையும் போது அடையும் கதிகள் முறையே VB, VC. இது B, இது A, இது B, இது C. இந்த இடத்துக்கு வரும்போது VB-யா, இந்த இடத்துக்கு வரும்போது VC-யா. இதுதான் கதை. சரியா? VB-யும் VC-யும் ரைட். VB-யும் VC-யும் எனில் VB-ன் கீழ் VC எனும் விகிதம் சமனாவது. ரைட். அப்போ இதில் இது 0 லெவல் எடுங்களேன், 0 லெவல். அப்படியே அந்த இங்கே உள்ள அழுத்த சக்தி தானே இங்கே இயக்கப்பாடு சக்தியாக மாற வேணும். லேசாக முடிச்சிடுவோம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு 0 லெவல் எடுத்து செய்வோமே. இங்கே உள்ள அழுத்த சக்தி என்ன? இது 5 மீட்டர், இது 6 மீட்டர், இது 1 மீட்டர், 1 மீட்டர். அப்போ இது மொத்தமாக 6 மீட்டர், இது 2 மீட்டராக இருந்தால் இந்த ஹைட் எவ்வளோ? இது 2 மீட்டர், மொத்தமாக 6 மீட்டர், 4 மீட்டர். அப்போ இதில் MGH என்ன? M தர G தர 1. இங்கே வரும்போது 1/2 MVB வர்க்கம் இப்படி தான் வரும். MGH என்பது 1/2 MVB வர்க்கம். M ரெண்டும் கேன்சல் ஆக VB வர்க்கம் என்பது 2G. VB சமன் √2G. சரியா? ரைட். அல்லது அப்படி வச்சு ஒன்று செய்யலாம், பிரச்சனை இல்லை. பார்ப்போம். திரும்ப இதை 0 லெவல் எடுத்து செய்யுங்க. 2வது கட்டத்துக்கு எடுத்த மாதிரி இருந்தால் இங்கே உள்ள அழுத்த சக்தி தான் இங்கே வரும்போது இயக்கப்பாடு சக்தியாக மாறும். உராய்வற்ற பாதை தானே, சக்தி இழப்பு இல்லை தானே. இங்கே உள்ள அழுத்த சக்தி என்ன? MGH. M தர G தர H எவ்வளோ? 4 மீட்டர். இங்கே வரும்போது 1/2 MVC வர்க்கம். M ரெண்டும் கேன்சல் ஆகட்டும், குறுக்க போயிருக்குங்க. 8G வரும் VC வர்க்கத்துக்கு. அப்போ VC என்ன? √8G. எங்கட கேள்வி VB-ன் கீழ் VC. VB-ன் கீழ் VC என்ன? VB-ன் கீழ் VC என்பது VB வர்க்கமூலம் 2G, VC வர்க்கமூலம் 8G இப்படி தான் வரும். அப்போ வர்க்கமூலத்துக்குள்ள 2G-ன் கீழ் 8G, அப்போ வர்க்கமூலத்துக்குள்ள 1 கீழ் 4, 1 கீழ் 4. அப்போ அது என்ன? 1 கீழ் 2 வரும் வெளியே வந்தால் 1/2. சரியா? இந்த இருக்குது ஆன்சர். 3வது ஆன்சர். 9வது கேள்விக்கு 3வது ஆன்சர் 1/2. சரியா? வர்க்கமூலத்துக்குள்ளே அது உண்மையாக இதில் மேலேயும் கீழேயும் திரும்ப வர்க்க மூலம் போடலாமே. மேலேயும் வர்க்க மூலம் 1, கீழே வர்க்க மூலத்துக்குள்ள 4. இது 1 தான், இது 2. அதுதான் இதில் போட்டிக்கிறேன். சரியா? 1 4. அப்போ என்ன? 2 தடவையும் ஒவ்வொரு 0 லெவலில் எடுத்தேன். முதல்ல இதே 0 லெவலில் எடுத்தால் இதில் இயக்கப்பாடு சக்தி இல்லை தானே. அப்போ அழுத்த சக்தி தான் இங்கே வரும்போது இங்கே அழுத்த சக்தி இல்லை, இயக்கப்பாடு சக்தியாக மாறுது. அதான் இது 2வது சந்தர்ப்பத்துக்கு இதை 0 லெவலில் எடுப்போம். இங்கே உள்ள இயக்கப்பாடு இங்கே உள்ள அழுத்த சக்தியானது இங்கே வரும்போது இயக்கப்பாடு சக்தியாக மாறும். இங்கே உள்ள அழுத்த சக்தியானது இங்கே வரும்போது இயக்கப்பாடு சக்தியாக மாறுது. அதுதான் இது. அதை தொடர்படுத்தி VC-யை கண்டேன். அப்போ VB இங்கே VC தான் கேள்வி. அல்லது வர்க்கத்தை வச்சுக்கொண்டே செய்யுங்க. VB வர்க்கம் சமன் 2G, VC வர்க்கம் சமன் 8G. அப்படியே கொண்டு வந்து பிரித்த மாதிரி இருந்தாலும் விட வரும். சரியா? VB வர்க்கத்தின் கீழ் VC வர்க்கம் என்ன? அங்கே 2G, இங்கே 8G. அப்போ 1 கீழ் 4. அப்போ VB-ன் கீழ் VC முழுவின் வர்க்கம் தானே, 1 கீழ் 4.
இப்போ அதில் இருந்து விபியின் கீழ் விசி என்ன 1 கீழ் 2 ரூட் எடுத்த மாதிரி இருந்தால் 2 பக்கம் ரூட் எடுக்கிறான். 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 4க்கு ரூட் எடுத்தால் 2, அப்படியும் போகலாம். சரியா? வர்க்கத்தை வச்சுக்கொண்டும் செய்யலாம். அது உங்களோட வேலை.